சாமி மண்ணில் வந்தாரு, நம்ம எல்லோரையும் மீட்க வந்தாரு. சாமி மண்ணில் வந்தாரு, நம்ம எல்லோரையும் மீட்க வந்தாரு. எளியவரின் குரலை கேட்க ஏழைகளின் வாழ்வை உயர்த்த இயேசு சாமி மண்ணில் வந்தாரு. விண்ணில் இருந்து மண்ணுக்கு வந்தாரு. இயேசு சாமி மண்ணில் வந்தாரு, நம்ம எல்லோரையும் மீட்க வந்தாரு. நீதி நேர்மை உலகத்தில் விளங்கிடவே, அன்பு அமைதி மனசினில் தவழ்ந்திடவே. நீதி நேர்மை உலகத்தில் விளங்கிடவே, அன்பு அமைதி மனசினில் தவழ்ந்திடவே. நல்ல செய்தி நமக்கு சொல்ல நல்லவராய் வாழச் செய்ய, நல்ல செய்தி நமக்கு சொல்ல நல்லவராய் வாழச் செய்ய, புதிய உலகம் படைத்திடவே பிறந்து வந்தாரு. இயேசு பிறந்து வந்தாரு. இயேசு சாமி மண்ணில் வந்தாரு, நம்ம எல்லோரையும் மீட்க வந்தாரு. இயேசு சாமி மண்ணில் வந்தாரு, நம்ம எல்லோரையும் மீட்க வந்தாரு. கொடுக்கப்பட்டோர் உரிமைகளை எடுத்துச் சொல்லி, தாழ்வில்லாத நல்ல வாழ்க்கை வாழச் சொல்லி. கொடுக்கப்பட்டோர் உரிமைகளை எடுத்துச் சொல்லி, தாழ்வில்லாத நல்ல வாழ்க்கை வாழச் சொல்லி. ஊரும் உலகம் இணைஞ்சு நிற்க சமாதானம் எங்கும் ஒலிக்க, ஊரும் உலகம் இணைஞ்சு நிற்க சமாதானம் எங்கும் ஒலிக்க. வசந்த வாழ்வை உலகம் பெற்று உள்ளம் மகிழுது, இந்த உலகம் உய்யுது. இயேசு சாமி மண்ணில் வந்தாரு, நம்ம எல்லோரையும் மீட்க வந்தாரு. இயேசு சாமி மண்ணில் வந்தாரு, நம்ம எல்லோரையும் மீட்க வந்தாரு. எளியவரின் குரலை கேட்க ஏழைகளின் வாழ்வை உயர்த்த இயேசு சாமி மண்ணில் வந்தாரு. விண்ணில் இருந்து மண்ணுக்கு வந்தாரு. இயேசு சாமி மண்ணில் வந்தாரு, நம்ம எல்லோரையும் மீட்க வந்தாரு. எல்லோரும் கண்களை மூடி சிறிது நேரம் மௌனமாய் ஜெபிப்போம். இறைவா இயேசு தேவா, நீ இன்று என் வாழ்வு வீணே. இறைவா இயேசு தேவா, நீ இன்று என் வாழ்வு வீணே. உம்மிலே என்றும் நீலைத்து வாழ, உம்மிலே என்றும் நீலைத்து வாழ, உம் அன்பை எனக்கு தா, உம் அன்பை எனக்கு தா. இறைவா இயேசு தேவா, இறைவா இயேசு தேவா, நீ இன்று என் வாழ்வு வீணே. உம்மிலே என்றும்
நீலைத்து வாழ உம்மிலே என்றும் நீலைத்து வாழ உம்மருள் எனக்கு தா உம்மருள் எனக்கு தா இறைவா இயேசு தேவா இறைவா இயேசு தேவா நீன்று என் வாழ்வு வீணே நீன்று என் வாழ்வு வீணே நீன்று என் வாழ்வு வீணே. ஆமன் இறைவா, நீ இல்லாத வாழ்வு, உம் அன்பை நான் வாழாத நேரங்கள் அனைத்தும் வீணே. உம்மையும் உம்மை அன்பு செய்யும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நான் கண்ணும் கருத்துமாய் என் மனதிலே நினைத்து என் வாழ்வின் ஒவ்வொரு மணிச்சொலியும் இன்பமாய் மகிழ்ச்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் இல்லாத வாழ்வு, இயேசு எனக்கு இல்லாத வாழ்வு வீணானது. நான் இந்த உலகத்திலே பிறந்ததனுடைய அர்த்தம் இயேசுவை வணங்குவதில் மட்டுமல்ல, இயேசுவை வாழ்வதிலும் மடங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் நீங்களும் நானும் தேர்ந்து கொண்டிருக்கிறோம். பல நேரத்தில் பார்க்கிற பொழுது மக்கள் விரக்தியுடன் இருப்பார்கள், குறிக்கோள் இன்றி இருப்பார்கள், லட்சியமின்றி இருப்பார்கள். அவனுடைய விரக்திக்கும் அவனுடைய வெறுப்பு தன்மைக்கும் அவனுடைய கஷ்டங்களுக்கும் முக்கிய காரணம் என்ன என்று பார்த்தால், அவன் உண்மையிலேயே ஒரு குறிக்கோளற்ற வாழ்வை வாழ்கிற காரணத்தினால் மட்டுமே. ஆக நான் ஒரு குறிக்கோளோடு வாழ வேண்டும், இல்லை என்றால் வாழ்க்கை வெறுத்தவன் போல ஆகிவிட வேண்டும். அதனால தான் தத்துவங்கள் இப்படி பிறக்கும். தந்தை தவறு செய்தான், தாயும் இடம் கொடுத்தார், வந்து பிறத்து விட்டோம், என்ன செய்ய, இப்படி ஒரு சிலர் புலம்புவார்கள். ஆனால் தத்துவ ஞானி கண்டேகர் என்ன சொல்லுவார் தெரியுமா? பிறப்பு ஒரு விபத்து. ஆனால் தாமஸ் ஹார்டி என்கிற ஒரு நாவல் ஆசிரியர் சொல்லுவார், குழந்தைகள் எப்படி துணி பொம்மையை உதைத்து விளையாடுகிறதோ அதே போல கடவுள் மனிதனை உதைத்து விளையாடுகிறான். அதனால் தான் துன்பத்திலே நான் தள்ளப்படுகிறேன், அதனால் தான் வேதனையிலே நான் தள்ளப்படுகிறேன் என்று சொல்லுவான். வாழ்க்கை என்று சொல்லுகிற பொழுது, ஒரு லட்சியத்தோடு பயணிக்காத பொழுது, ஒரு குறிக்கோளோடு பயணிக்காத பொழுது அது என்ன ஆகிறது? விரக்தியான சூழ்நிலையை ஒரு மனிதனுக்கு தந்து விடுகிறது. ஒரு அம்மா விறகு பொறுக்கிட்டு இருந்துச்சு. என்னம்மா நல்லா இருக்கீங்களா? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் விறகு பொறுக்கிட்டு இருக்கேன் சாமி. என்னத்த செய்யறது, வயிற்று பாட்டுக்கு நேரம் சரியா இருக்கு. அது மட்டுமல்ல, அவங்க இன்னொன்னு சொன்னாங்க, சாமி இந்த ஒரு சான் வயிற்றுக்காக இப்படி பாடுபட வேண்டியிருக்கு, என்ன பண்றது? ஆத்துக்குள்ள நின்று அறகுறா சொன்னாலும் சோத்துக்குள்ள தான் இருக்கான் சொக்கநாதன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக குறிக்கோள் என்பது வெறும் உணவு என்று மாறிவிடுகிற பொழுதும் கூட பல நேரத்தில் நமக்கு நம் ஒவ்வொருவருக்கும் விரக்தி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக நாம் ஒரு நல்ல லட்சியத்தோடு பயணிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. அந்த லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், முதலிலே இறைவனாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள், நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் இறைவனாக இருக்க வேண்டும். ஆக இறைவனை தேடி கண்டுபிடித்தல் வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் முதலிலே கண்டுகொண்டு அவனை வழிபடுகிற பொழுதுதான், கண்டுகொண்டு அவன் பாதத்தில் அமர்கின்ற பொழுதுதான் நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்வு, ஒரு சந்தோஷமான வாழ்வு, மன நிறைவான வாழ்வு நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்கும் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இறைவனை தேடுதல் வேண்டும்.
ஒரு முறை ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் தெரு விளக்கு வெளிச்சத்துல எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார். அங்கு விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள், தாத்தா தாத்தா என்னத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த வயது முதிர்ந்தவரை கேட்க, அந்த தாத்தா ரொம்ப கூலா சொல்றாரு, பேராண்டி பேராண்டி, நான் என் வீட்டு சாவிய தொலைச்சு போட்டேன். வீட்டு சாவிய தொலைச்சு விட்டீங்களா? எங்க தொலைச்சிங்க? ஒரு பையன் கேட்கிறான். உடனே அந்த தாத்தா சொல்றாரு, வீட்டு சாவிய நான் வீட்டுல தொலைச்சு விட்டேன். உன்னை இன்னொருத்தன் சொல்கிறான், தாத்தா மண்டையில ஏதாவது மசாலா இருக்கா? வீட்டுல தொலைச்சு போட்டு இங்கே தெருவில் வந்து விளக்கு வெளிச்சத்தில் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், எப்படி கிடைக்கும்? ராசா வீட்டுல வெளிச்சம் இல்ல, அதனால வெளிச்சம் இருக்கிற இடத்துல தான் நான் தேடுகிறேன் என்று அந்த வயது முதிர்ந்தவர் சொல்கிறார். இல்ல, வெளிச்சம் இருக்கிற இடத்தை தேடக்கூடாது, தொலைத்த இடத்தில் தேட வேண்டும். இறைவனை நாம் எந்த சூழ்நிலையை தொலைத்தோனோ அங்கு தேட வேண்டும். இறைவனை அதை விட்டு தேட வேண்டும். அப்படி தேடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தில், நம்முடைய தமிழக மண்ணிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய இறை அனுபவத்தையும் கூட மிகவும் சிறப்பாக பாடுவார்கள். அதுல குறிப்பாட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமது மாணிக்க வாசகர் அவருடைய பாடலை ஒரு முறை வாசிக்க கேட்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக அவர் எவ்வளவு தூரம் இறைவனை அன்பு செய்தார், இறைவனின் மலரடியை நேசித்தார், இறைவன் அனுபவத்தை எப்படி கொண்டிருந்தார் என்பதெல்லாம் நம் ஒருவருக்கும் புரியும். இப்பொழுது மாணிக்க வாசகருடைய அந்த பாடல் ஒன்றை கேட்போம். தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைத்தோறும் காண்டோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்தெலும்பும் உள்நக ஆனந்த தேன் சொரியும் குளிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. ஆனந்த தேன் சிரியும் மலரடி இறைவன். அந்த ஆனந்த தேன் சிரியும் மலரடியை நீ சென்று போற்றுவாயாக, ஓதுவாயாக, ஒழுகுவாயாக என்று ஒரு தும்பியை, அரச தும்பி அனுப்புவார் மாணிக்க வாசகர். அது மட்டுமல்ல, நம்முடைய திருநாவுக்கரசர் இருக்கிறாரே அப்பர், அவரும் கூட சிறப்பான விதத்தில் இறைவனை இயற்கையிலேயே கண்டுகொண்டவராக இருப்பதை நாம் அவருடைய பாடல் மூலம் அறிய முடியும். அதைத்தான் மாசில் வீணை மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே என்று அழகாக சொல்லுவார். ஆக மாசில்லாத, எந்தவித வீணான சப்தமும் இல்லாத, மனதுக்கும் செவிக்கும் இன்பம் தருகின்ற சப்தத்தை கொண்ட வீணையின் நாதத்தை போன்று இனிமையானது, மாலை மதியத்தை போன்றது, வீசு தென்றலை போன்றது, இளவேனிலை போன்றது. அது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக மலர்களும் பொய்கையும் நிறைந்த அந்த இடத்துல வண்டுகளின் ரீங்கார சத்தம் கேட்கிறது அல்லவா, அதை போன்ற இனிமையானது இறைவனுடைய நிழல், இறைவனுடைய பாதம் என்று சொல்லி அவர் தனது இறை அனுபவத்தை வெளிக்கொண்டு வரார். இயற்கையிலே இறைவனை கண்டுகொள்வார். அது மட்டுமல்ல, நம்முடைய காலத்து புலவரிலே பாரதி சொல்லுவார், சிறப்பாக அவர் ஒரு பாடலாக சொல்லுவார். காக்கை சிறகினிலே நந்தலாலானிந்தன் கருமை நிறம் தோன்றுதட நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கருமை நிறம் தோன்றுதட நந்தலாலா. பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா உந்தன் பசுமை நிறம் தோன்றுதட நந்தலாலா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கருமை நிறம் தோன்றுதட நந்தலாலா. பாரதி அவன் நேசிக்கும், அவன் வழிபடும் நந்தலாலா கண்ணன் எல்லா இடங்களிலும் இருப்பதை கண்டு அவனை மானசீகமாக நினைத்து